ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இன்ட்ரு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரம்ஜான் ஸ்பெஷலான ரூஹாஃபாஸ் ரோஸ் சிரப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரம்ஜானுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான சிரப்பை அதிகமான விலை கொடுத்து கடையில் வாங்காமல் ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதோடைய டேஸ்ட்டும் கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் ரோஸ் மில்க் எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரோஸ் சிரப்பு வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ இதில் 2 கப்பு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த 2 கப்பு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்ரு இருக்குது. ரோஸ் மில்க் சிரப்பு செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி எடுக்கிறீங்களோ எந்த கப்பில் அதே அளவுக்கு சீனி எடுத்தால் போதும். 1க்கு 1 தான். அதனால் இதை யார் வேணாலும் ஈஸியாக அந்த சிரப்பு செஞ்சிடலாம். இப்போ நம்ம 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டோம். இது நல்லா சூடாகட்டும். இது கூடவே நம்ம 2 கப்பு சீனி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சீனி சேர்த்துட்டோம். சீனி சேர்த்தப்புறமா நல்லா இந்த சீனி கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கும் போது கொஞ்சம் லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டோன்னா அந்த சீனியெல்லாம் நல்லாமே கரைஞ்சிருக்கும். கரைஞ்ச உடனே நீங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும். இப்போ நான் லைட்டாக கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டப்புறமா அப்படியே மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய வேண்டாம். 5 நிமிஷம் கழித்து அது நல்லா கொஞ்சம் தண்ணிலாம் வற்றி சூப்பராக அந்த திக்னஸ் வர ஆரம்பிச்சிடும். கடையில் வாங்குற ரோஸ் சிரப்பு ரெட் கலரில் இருக்கும். அதனால் ரெட் கலர் எடுத்துருக்கேன். சரியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்துகிட்டேன். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோஸ் சிரப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் எடுத்துருக்கேன். ரோஸ் எசன்ஸ் உங்கள்கிட்ட இல்லைனா கூட நீங்கள் அதுக்கு பதிலாக ரோஸ் வாட்ரு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த ரோஸ் வாட்டர் ரொம்ப மைல்டாக இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு சேர்த்தா தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரோஸ் எசன்ஸு சேர்த்துக்கலாம். இப்போ ரோஸ் எசன்ஸ் நான் சேர்த்துட்டேன். இப்போ 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இறக்கிக்கலாம். இறக்கிட்டு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. சில நேரத்தில் தும்பு கொஞ்சம் ஏதாச்சும் தூசி இருந்துச்சுன்னா சீனியில் நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணும்போது நம்மளுக்கு நீட்டாக கிடச்சிரும். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறினப்புறமா இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரோஸ் சிரப்பு எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செய்கிறேன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக வாட்டரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஆறின அப்புறம் பாருங்களேன், கடையில் எப்படி வாங்குமோ அதே மாதிரி திக்னஸாக நல்லா சூப்பராக வந்துடும். இப்போ அப்படியே நல்லா கூல் பண்ண விட்டுருங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். இப்போ கிளாஸில் ஊற்றி காமிக்கிறேன். மீதி நம்ம பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப அழகான சூப்பரான ரோஸ் சிரப்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப விலை கொடுத்து வாங்காதீங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ரோஸ் மில்க் எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு, ராயல் ரோஸ் மில்க்கு. நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த ரோஸ் மில்க்கு செய்கிறது எவ்வளோ ஈஸின்னு சொல்லிவிட்டு. இந்த ரம்ஜானுக்கு நீங்கள் கடையில் வாங்காமல் நீங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். நம்ம எப்போ ஃபுட் கோர்ட்லாம் ஹோட்டல்லாம் நம்ம ரோஸ் மில்க் வாங்கி சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் சிம்பிளாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். அந்த கிளாஸில் ஒரு 2-3 ஸ்பூன் வரைக்கும் நம்ம அந்த ரோஸ் சிரப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சப்ஜாவதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதுலேருந்து ஒரே ஒரு ஸ்பூனு சப்ஜாவதையில் சேர்த்துக்கோங்க. சப்ஜாவை சேர்த்தப்புறமா நான் ஃப்ரிட்ஜில் நல்லா கூல் பண்ணி வச்சுருக்கேன் பால். இப்போ அது கூட பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அருமையான ரோஸ் மில்க் செஞ்சு பார்த்துட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டான அழகான ரோஸ் மில்க்கு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தாப்பில் ரோஸ் சர்பத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இஃப்தாருக்கு சூப்பரான நம்ம ரோஸ் சர்பத்து கரைச்சிக்கலாம். இப்போ 2-3 ஐஸ் க்யூப் நான் எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் 2 ஸ்பூன் ரோஸ் சிரப்பு எடுத்துக்கோங்க. விருப்பப்பட்ட லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். இப்போ லெமன் ஜூஸை புளிஞ்ச தோலை தூக்கி போடாதீங்க, அதுக்குள்ளேயே போட்டுங்க, நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதோட 1 டீஸ்பூனு சப்ஜாவதை சேர்த்துக்கோங்க. இது கூட நான் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அழகான சர்பத்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு எடுத்துக்கோங்க. ரோஸ் சிரப்பு 1 இயர் வரைக்கும் கெட்டு போகாது. அதனால் நீ கொஞ்சம் அதிகமாக நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணலாம். நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ரோஸ் சிரப் வச்சு நிறைய டெசர்ட் பண்ணலாம். நான் ஃப்யூச்சரில் நிறைய உங்களுக்கு வீடியோ அப்லோடு பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.